ஓகே மக்களே, இன்ட்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா. இது லோ பட்ஜெட் 10 தலை இன்ட்ரோ. உங்களுக்கு பிடிச்சவங்க நம்புறேன். ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்க கருத்து வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். நம்ம சேனல்ல இருந்து எப்பயுமே வந்து இன்ட்ரோ வந்து இப்படி புதுசா தருது வழக்கம். முடிஞ்சதுக்கு நான் தர பாக்குறேன். இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்க ரொம்பவே நம்புறேன் மக்களே. இது வந்து சிம்புவை கலாய்க்கிறதுக்காகலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு சிம்பு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு காமெடி சைட் ஒரு ஆஃப் 10 தரேன்னு வச்சுக்கோங்க. சரியா, ஒரு லோ பட்ஜெட் 10 அப்படி வந்து பார்த்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டா ரிவ்யூ கூட போயிடலாம். ரிவ்யூல வந்து எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா, இந்த படத்துல வந்து பெரிய பிளஸ் வந்து நம்ம எஸ்டிஆர் தான். எஸ்டிஆரோட நடிப்புக்காகவே நீங்க இந்த படத்தை வந்து பார்க்கலாம், கேரண்டியா சொல்லுவேன். எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டுங்க. அவர் வந்து அந்த ஸ்டேஜ்ல என்னென்ன பேசினாரோ அதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. மனசை வேற ரோல பண்ணிருக்காரு. எனக்கு ஒரு விஷயத்த மேல ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை யாருமே கம்பேக்னு சொல்லாதீங்க. ஏன்னா கம்பேக் ஆனது அர்த்தம் வந்து மாறுது. சரியா, ஒரு மனசு எத்தனை தடவை கம்பேக் கொடுப்பாரு. அதாவது ஒரு படம் கொடுத்துட்டாரு, ஒரு படத்துல கம்பேக் கொடுத்துட்டாரு, மறுபடியும் இன்னொரு படம் வந்துச்சுன்னா இன்னொரு கம்பேக், இன்னொரு படம் வந்துச்சுன்னா ஒரு கம்பேக். எதுக்கு கம்பேக்னா வந்து ரொம்ப நாள் படம் நடிக்காம சடனா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுதான் கம்பேக். நம்ம அருண் விஜய் பண்ணாரு, நம்ம எஸ்டேர் நிறைய தடவை பண்ணிருக்காரு. சரியா, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது வந்து நம்ம எஸ்டிஆரோட கம்பேக் அப்படின்றானுங்க. அந்த மனசு மாநாடு படத்திலே கொடுத்துட்டாரு. மாநாடு படம் ஒரு பெரிய வேற மாதிரி கம்பேக். அது 90 crore எடுத்துச்சு அந்த கோவிட் டைம்ல. சோ அதுதான் கம்பேக். சரி, இந்த படம் வந்து அது கம்பேக் கிடையாது. இது ஃபுல்லா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நடிப்புல பின்னிருக்காரு மனசன். சரி, இது கம்பேக் இடத்துல வராது. ஆக்டிங் வாய்ஸ் வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்ப கௌதம் கவி சும்மா தான் கேட்காதீங்க, ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலான ஸ்கிரீன் பிளே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்டிஆர் வந்து இன்டர்வியூ முன்னாடி தான் வராரு. சரியா, சோ இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சொல்லி வர மக்களே, கிளைமேக்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. நம்ம எஸ்டிஆர் படிச்ச ஒன் ஆஃப் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. வேற மாதிரி இருந்துச்சு. ஏகப்பட்ட கூஸ்பம் சீனு. எஸ்டிஆர் மென்ஸ் வந்து நேர்ல பார்க்கும் போதே வந்து எப்படிலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவானுங்கன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குங்க. வேற மாதிரி இருந்துச்சு சீரியஸா. அண்ட் கௌதம் கத்திக்கு அதே மாதிரி தான். இந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து கௌதம் கத்திக்கு ஒரு கம்பேக்னு சொல்லலாம். அவரோட நிறைய படங்கள் கொஞ்சம் சுமார் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த படத்துல வந்து அவரோட கேரக்டருக்கு என்னென்ன தேவையோ அதை கரெக்டா கொடுத்துருக்காருங்க. குறைலாம் சொல்ல முடியாது, நல்லா பக்காவா கொடுத்துருக்காரு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஜிவிஎம் வந்து ஐ திங்க் இனஃப் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணா வேணாமோ எனக்கு தோணுது. ரொம்ப பிளெயின் ஷேப்பா காமிச்சிட்டு அந்த மனசை வந்து வில்லனா வேர்த்துக்க முடியும் உண்மையை சொல்லணும். சரியா, இல்ல வந்து கொஞ்சம் மைண்ட் கேம் ஆடுற வில்லன் மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். அவளையும் முடியல எனக்கு உண்மையை சொல்லணும்னா. கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம், கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம். ஒரு பழி வாங்குற ஒரு ரிவெஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டோரி போகுது. இன்னொரு ஸ்டோரி எப்படின்னா, நம்ம கௌதம் கார்த்திக்கு வந்து நம்ம சிம்பு வந்து பிடிக்க வர்றாரு. இப்படி ஒரு கதையா வந்து போகுது. சோ எந்த கதை வேணும் நீங்க அந்த கதையை எடுத்துக்கலாம்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க என்னதுன்னா, நம்ம டேரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்சம் லைட்டா வந்து எப்படி சொல்றது, இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம், இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு எதை நம்ம எக்ஸாக்டா ஃபாலோ பண்றது தெரியாம ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துட்டாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த பில்டப் செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படி பட்டுன்னு கம்மியாச்சுங்க. ரொம்பவே கம்மியாச்சு. கிளைமேக்ஸ்ல பட்டுன்னு ஏறிடுச்சு. என்னை கேட்டா இந்த கிளைமேக்ஸ்ல இருந்த வேகம், இந்த இன்டர்வல் இருந்த வேகம் வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சுன்னா சீரியஸா சொல்றேன், நம்ம எஸ்டிஆரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி கூட சொல்லலாங்க. உண்மையாலவே சொல்றேன், அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி கெட்டப்லாம் போட்டு இருக்கேன்னா யோசிச்சு பாருங்களேன். அப்ப இந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து ரசிச்சு பார்த்தாலே நம்ம எஸ்டிஆர் தான் நான் பார்த்து உண்மையாலவே மனசை பண்ணிருக்காருங்க. உண்மையில நல்லா இருந்துச்சு. எனக்கு பெரிய அளவுக்கு குறை சொல்றோம் ஒண்ணும் இல்லைங்க. மெயினா இன்னொரு ஹீரோ சொல்லணும், பிஹைண்ட் த சீன் ஹீரோ நம்ம ஏஆர் ரகுமான். மனசன் எப்படா அப்படிதான் இருந்துச்சு. வெந்து தெரிஞ்ச காலில் எந்த அளவுக்கு பிஜிஎம் போட்டு நம்ம சிம்புக்கு வந்து ஒரு வேற மாதிரி இதை பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் பண்ணிருக்காரு. என்ன தெரியல, அவர் சொல்ற மாதிரியே நம்ம எஸ்டிஆருக்கு வந்து தனியா அப்படியே ஸ்பெஷலா மனசை வச்சு செய்யறாரு. வேற மாதிரி இருந்துச்சு, ரசிச்சு பார்த்தேன். அந்த அக்கறை பாட்டம் வேற மாதிரி, எல்லாமே வேற. பிஜிஎம் உண்மையே சொல்லி ஆகணும். அந்த டெரா அந்த பாட்டா இருக்கட்டும், அந்த பிஜிஎம் சொல்றேன், நிறைய பிஜிஎம் பக்காவா இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னா, ஒரு சாதாரண சீன் கூட வந்து அவர் பிஜிஎம் வச்சு நல்லா கொஞ்சம் அப்படியே வாவ் அப்படின்னு ஆகியிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா அது உண்மையை நல்லா இருந்துச்சு. ஏறக்கமாட் சார், நீங்க ஆல்வேஸ் லெஜண்ட் தான். ஸோ லெஜண்டை பத்தி நம்ம இது குறை சொல்லவே முடியாதுங்க. மனசுல வந்து அவர் கொடுத்த வேலையை வந்து 100 times வே பெட்டர் தென் அப்படி பண்ணியிருக்காரு. உண்மையை நல்லா இருந்துச்சு. ஸோ எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க கருத்து வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே. 10 தலை படுத்துறீங்களா இல்லையா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருக்கா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாம பண்ண இன்ட்ரோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஒரு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க கருத்து வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே. இதுமே நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதை தட்டி பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். டெய்லி நம்ம சேனல் ஷார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அதை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய். சொல்ல மறந்துட்டுப்பா, எல்லாரும் இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. 18+ ஒண்ணுமே கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலி போய் பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. சரியா, பாய்.